எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ம ஸ்கொயர் பேட்டர்ன் பத்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள் அந்த பேட்டர்ன் பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அ ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் கிரியேட் பண்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ, நான் வந்து சும்மா இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஒரு கிளாஸ் உள்ள நம்ம என்ன பண்ணுவோம், மெயின் மெத்தட உள்ள கொண்டு வந்துடணும். மெயின் மெத்தட நான் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது வந்து எனக்கு n, அது வந்து 5ன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் கிரியேட் பண்றோம். ஃபார் இன்டிஜர் i வந்து எனக்கு 1ஆ இருக்கணும். அந்த i வந்து லெஸ் தென் ஈக்குவல் டூ n-ஆ இருக்கணும். அதுக்கப்புறமா எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகணும். இது வந்து எனக்கு ஒரு லூப். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும், ஒரு பேட்டர்ன நம்ம மேக் பண்ணணும்னா எனக்கு 2 லூப் வேணும். எதுக்குன்னா, ஒண்ணு வந்து ரோக்கு, ஒண்ணு வந்து காலம்க்கு. அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு லூப் நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். அதுக்கு வந்து இன்டிஜர் j வந்து எனக்கு 1, j வந்து எனக்கு லெஸ் தென் ஈக்குவல் டூ n-ஆ இருக்கணும். அதுக்கப்புறமா j பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஸோ, இதுக்கும் ஓப்பன் பேரந்தசிஸ், குளோஸ் பேரந்தசிஸ் நம்ம குடுத்துக்கிறோம். இதுல வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ராசஸ் முடிச்சாச்சு. நம்ம வந்து பிரிண்ட் தான் பண்ண போறோம். ஸோ, ஜஸ்ட் ஒரு ஸ்டார குடுத்து நானு பிரிண்ட் பண்றேன். எனக்கு ஜேவோட லூப் எண்ட் ஆகுறப்ப எனக்கு அடுத்த லைன் போணும். அப்பதான் எனக்கு ஒரு லோ, அதாவது ஒரு ரோவும் எனக்கு அட்டைன் ஆகி அதுக்கான காலம் வைஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுக்காக நான் வந்து system.out.println நானு குடுத்துக்கிறேன். இத வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா, நம்பளுக்கு என்ன ஆச்சு? ஒரு வெர்டிக்கல் லைன்ல அடிச்சிருச்சு. என்ன ப்ராப்ளம்? ஜே லூப்ல நம்ம எல்ன்னு குடுத்துருக்கோம். அந்த லைன வந்து நம்ம எடுத்துடணும். இதுதான் கைஸ் ரொம்ப ரொம்ப மெயினு. ஜே லூப்க்குள்ள வந்து நம்ம லைன் ஸ்டேட்மெண்ட் குடுக்கக்கூடாது. வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் குடுக்கணும். ஏன்னா, ஜே வந்து எனக்கு காலம் வைஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ, காலம் வைஸ் எனக்கு ஜே பிரிண்ட் ஆகும். இதே ஐ வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னு நீங்க கேட்கலாம். எனக்கு வந்து ரோ வைஸ் வந்து எனக்கு ஐ பிரிண்ட் ஆகும். ஜே வந்து காலம் வைஸ் பிரிண்ட் ஆகும். ஐ வந்து எனக்கு ரோ வைஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். லைன் ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எடுத்துடணும். வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஜே லூப்குள்ள குடுக்கணும். இப்போ குடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா, எனக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் வந்துருச்சு. ஆனா, இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இன்கிரீசிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் கொண்டு வரப்போறோம். ஒண்ணும் இல்ல. சிம்பிளா இந்த ஜே லூப்ல நம்ம போட்டிருக்க கண்டிஷன் வந்து கைஸ், ஜே வந்து லெஸ் தென் ஈக்குவல் டூ n-ஆ இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுன்னு போட்டிருக்கோம். இங்க வந்து n-க்கு பதிலா ஐன்னு சொல்லி குடுத்துருங்க. ஐன்னு சொல்லி குடுத்துட்டு, நான் வந்து இப்ப ரன் பண்ணேன்னா, எனக்கு இன்கிரீசிங் ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சு. என்னடா அதுக்குள்ள ஒரே ஒரு எழுத்த தான் மாத்துனா, டக்குன்னு இன்கிரீசிங் ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சுன்னு நீங்க கேட்கலாம். இத வந்து நானு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு இன்டிஜர் n-ன்னு சொல்லி குடுத்துக்கிட்டோம். அதுக்கு 5ன்னு சொல்லி நம்ம குடுத்துட்டோம். அடுத்தது ஒரு லூப் வந்து எனக்கு வருது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லூப். அந்த லூப் என்னது? என்னோட ஐயோட லூப்ன்னு சொல்லுவோமா? அந்த ஐயோட லூப்ல வந்து எனக்கு ரோ வைஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ, ஸ்கொயர் பேட்டர்ன் வீடியோலயே நான் காமிச்சிருப்பேன். நான் ஃபார் லூப் ஐல மட்டும் நான் பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு ஒரு ரோவா எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அது வந்து என்னோட ஒரு காலம். ஸோ, 1 தென் 2, 3, 4, 5ன்றது எனக்கு ரோ வைஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். அது வந்து என்னோட ஒரு காலம். நெக்ஸ்ட்டு இன்னொரு லூப் வந்து நம்ம குடுக்குறோம். எங்க குடுக்குறோம்? இன்சைட் தி ஐ லூப்ல நம்ம குடுக்குறோம். இன்சைட் தி ஐ லூப் குடுக்கும்போது, எனக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட்டு ரோ வந்து எனக்கு போயிட்டுருக்குன்னா, எனக்கு வந்து அதுல n-ஓட வேரியபிள் 5 இருக்கா? 5 காலம் வைஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஒரு ரோல எனக்கு 5 காலம் வைஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆனா, இங்க நம்ம குடுத்துருக்க கண்டிஷன் என்னான்னா, ஜே லெஸ் தென் ஐயா இருக்கணும். ஜே லெஸ் தென் ஐயா இருக்கணும்னா என்ன கைஸ்? ஃபர்ஸ்ட்டு லூப்ல வந்து எனக்கு இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு லூப்ல எனக்கு ஐ வந்து எனக்கு 1-ஆ இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு லூப் ஜேல கண்டிஷன் என்ன குடுத்துருக்கோம்? லூப் ஜேன்னு வச்சுக்கோங்க. அதாவது மேல குடுத்துருக்கிறது ஐயோட லூப். கீழ குடுத்துருக்கிறது ஜேயோட லூப். ஃபர்ஸ்ட் லூப் ஜேல வந்துட்டு லெஸ் தென் ஈக்குவல் டூ ஐன்னு சொல்லி குடுத்துருப்பேன். எனக்கு வந்து 1 ஸ்டார் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். 1 ஸ்டார் மட்டும் தான் எனக்கு
பிரிண்ட் ஆகும். இது போல தான் எனக்கு அடுத்தடுத்த ரோல சீக்வென்ஸ் வரும். செகண்ட் லூப் வந்து எனக்கு அதாவது செகண்ட் லூப் வந்து ஐயோட லூப் ரன் ஆகும்போது, உள்ள இருக்கக்கூடிய ஜேயோட லூப்ல எனக்கு 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். தேர்ட் ஐயோட லூப் எனக்கு ரன் ஆகும்போது, இன்சைட்ல இருக்கக்கூடிய ஜேயோட லூப்ல எனக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஃபோர்த்ல இருக்கக்கூடிய ஐயோட லூப் எனக்கு ரன் ஆகும்போது, எனக்கு இன்சைட்ல இருக்கக்கூடிய ஜேயோட லூப் வந்து 4 ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். தென் ஃபிஃப்த்ல எனக்கு ஐயோட லூப் எனக்கு பிரிண்ட் ஆகும்போது, ஜேயோட லூப் வந்து எனக்கு 5 தடவ ஸ்டார் பிரிண்ட் பண்ணுது. ஸோ, எனக்கு ஜேயோட லூப் வந்து எனக்கு எண்ட் ஆச்சுனாலே, எனக்கு அடுத்த லைன் போணும். ஸோ, இதுக்கு தான் வந்து நானு நெக்ஸ்ட் லைன்னு சொல்லி இது குடுத்துருக்கேன். ஸோ, இப்படி தான் வந்து எனக்கு இன்கிரீசிங் ட்ரையாங்கிள் எனக்கு கிடைக்குது. ஸோ, ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டூட். உங்க எல்லாருக்கும் இந்த இன்கிரீசிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி. பீஸ் அவுட் கைஸ்.